ஓம் உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனே நமக. நாம இன்னைக்கு ஆத்மாவை பற்றி பார்க்க போறோம். ஆத்மா அழிவற்றது, நிலையானது, எங்கும் இருப்பது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆத்மா ஆத்மா என்று கூறினால் எனக்கு இதில் என்ன பலன் என்பதுதான் கேள்வி. இந்த ஆத்மாவை அறிவதனால் என்ன பலன்? இந்த ஆத்மாவை அறிவதனால்தான் எல்லோருக்கும் பயன் உள்ளது. ஏனென்று கேட்டால் நாம் அழிவற்ற நிலையை அடைகின்ற ஒரு பலன் இருக்கின்றது. யார் யார் எந்த செயல் செய்யும் பொழுதும் ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு செயலையும் செய்கின்றோம். அது படிப்பாக இருந்தாலும் சரி, படித்து கலெக்டர் ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும், அப்படி ஏதோ ஒரு நிலையை குறிக்கோள் வைத்துதான் நாம் ஒவ்வொரு செயலையும் செய்கின்றோம். அதை போன்று வாழ்க்கையில் அடிப்படையான நிலை, மனித உடம்பு கிடைத்ததன் அடிப்படையான நிலை, நாம் சாதிக்க வேண்டியது என்ன என்று கேட்டால் ஆத்மாவை பற்றி உணர வேண்டியதுதான் நம்முடைய சாதனை. மற்ற எந்த சாதனையும் சாதனையே அல்ல. மற்ற சாதனைகள் எல்லாம் இங்கு கிடைத்தது இங்கேயே போகிவிடும். நாம் இங்கு பிறந்தது, சில காலங்கள் இங்கு வாழ்வது, அப்புறமா இறந்து போறது கிடையாது. இங்கு கிடைத்தது உடம்பு, இங்கு அது விட்டுவிடத்தான் வேண்டும். யாருக்காக இருந்தாலும் இறைவனே இங்கு வந்து உடம்பு எடுத்துக்கொண்டாலும் அந்த உடம்பு இங்கு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. இதுவரையிலும் வந்திருக்கக்கூடிய அவதாரங்கள் யாராக இருந்தாலும் சரி, அது கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் சரி, ராமபிரானாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, ஐயப்பனாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய எல்லாம் வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது இவர்களுடைய உடம்பும் ஒரு நாள் இங்குதான் முடிவடைந்தது. ஆக அவர்கள் முடிவடையவில்லை என்று நாம் நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். உடம்பு முடிவடையும் பொழுது இவர்கள் யாரும் முடிவடைவதில்லை. அப்படி அடைந்திருந்தால் இப்போ அவர்கள் இல்லை என்றுதான் கூற முடியும். அவர்கள் இப்பொழுதும் உண்டு. அவர்கள் எந்த நிலையில் உண்டு என்று கேட்டால் ஆத்ம உணர்வு நிலையில் உண்டு. அழிவற்ற தன்மையாக அவர்கள் உண்டு. அதை போன்று நாமும் அந்த அழிவற்ற நிலையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சத்சங்கங்களும் சாஸ்திரங்களும் இந்த பகவத்கீதையும் எல்லாம் படித்து கொள்ள வேண்டும். படித்து நல்ல விசாரம் பண்ண வேண்டும். இங்கு இந்த பூமியில் இறைவனை பற்றித்தான் பிரச்சனைகள், மதங்களை வைத்துத்தான் பிரச்சனைகள், பூஜையை வைத்துத்தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று கேட்டால் இந்த சாஸ்திர அறிவு இல்லாமல் போவதுதான் முக்கிய காரணம். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய சாஸ்திரங்கள், என்னுடைய சாஸ்திரங்கள் என்று நினைத்து கொண்டு இந்த சாஸ்திரத்தை மட்டும் படிப்பது. நாம் நம்முடைய சாஸ்திரங்களையும் படிக்க வேண்டும், மற்றவர்களுடைய சாஸ்திரங்களையும் படிக்க வேண்டும். எல்லா சாஸ்திரங்களிலும் நல்ல விஷயங்கள் உண்டு. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்து விசாரம் பண்ண வேண்டும். அதை சேர்த்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வாறு ஒரு தேன் ஈ ஆனது எந்த மரமாயிருந்தாலும், எந்த மரத்தில் பூத்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தேன் ஈயினுடைய அந்த குறிக்கோளானது, லட்சியமானது தேன் மட்டும்தான் லட்சியம். அதை போன்று நாமும்
மத கிரந்தங்கள் படித்து அந்த மத கிரந்தங்களுக்கு அடிமையாகாமல் அந்த மத கிரந்தங்களில் இருக்கக்கூடிய தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை ரசிக்க வேண்டும் என்று அனைவரும் அனைத்து கிரந்தங்களையும் படித்து பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தத்சத்.